ஐலியும் சிவாவும் மாறி மாறி நாங்கள் இந்திராணி அக்கா சொன்னதுனால தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம், அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொன்னாலும் கேட்காம இருக்காங்க. அப்புறம் இந்திராணி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பிளானோடு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்கன்னு தெரியும். நேற்று அந்த விஷயம் நடக்காமல் இருந்தால் கூட நீங்கள் சொன்னதை நான் நம்பியிருப்பேன், இப்போ கண்டிப்பாக நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஐடி ஆமாம், பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம். என் புருஷனுக்கு வந்துட்டு அவங்க அப்பாவை வந்துட்டு ஏற்றுக்க வைக்கிறதுக்காக தான் நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். நீங்கள் தானே சொன்னீங்க எங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு இப்போ மாற்றி பேசினேன் அப்படின்ற மாதிரி ஐடியும் சிவாவும் சொல்கிறாங்க. சரி ஓகே, ஆனால் நான் ஏற்றுக்கிறேன், வீட்டில் தங்க வைக்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உங்களுக்கு 1 மாதம் டைம், அதுக்குள்ளே நீங்கள் சொன்னதை ப்ரூஃப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டை விட்டு போயிட்டே இருக்கணும், அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு மாதிரி இந்திராணி சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்படி கண்டி ஒரு வேளை நாங்கள் சொன்னதை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா நானே வந்துட்டு ஊரறியும் என்னோடய தம்பி தான் சொல்லிட்டு நானே வந்துட்டு இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. வேணாம், இவங்கள வந்துட்டு நம்பாதீங்க, இவங்க வந்து என் வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு ரித்திகா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்திராணிக்கிட்ட. எல்லோரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்க. இந்திராணி வந்து போதும் நிறுத்துங்க, நான் இவங்களை வீட்டில் தங்க தான் வைக்க போகிறேன், என்னை நம்பி அவங்க கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. ரித்திகா அவங்க அம்மா எல்லாருமே செம்ம கோவமாக இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க பாட்டி அப்பாவும் மட்டும் தான் சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்புறம் கால் வச்சு உள்ளே போகிறாங்க. அப்புறம் இந்த ரூமில் போய் நீங்கள் தங்கிங்கன்னு சொல்லிட்டு இந்திராணி ஒரு ரூமு கொடுக்குறாங்க. இந்திராணி போனவுடனே வந்துட்டு சீனியர்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இந்திராணி வந்து நிற்க கருணா வந்துட்டு, ஏங்க நீங்கள் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேங்க, உங்கள் பொண்டாட்டியாக நான் இருக்கேங்க, உங்களுக்கு வேண்டிய உரிமையை நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சிவாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது இந்திராணி வந்துட்டு உள்ளே வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை பூஜை நடந்துட்டுருக்கு, அது கூப்பிடலான்னு தான் வந்தேன், நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் சிவா வந்து இந்திராணி போடணும்னு நான் பயந்து போயிட்டேன், நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு, நல்ல வேலை இனிமேல் சொல்லிட்டு செய்ய எதுவாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீனியர் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்ட பிறகு மற்றவங்க பார்வைக்கு நம்ம புருஷன் பொண்டாட்டி தான், அதனால் எப்போவுமே உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐலி. அதுக்கப்புறம் பூஜைக்கு போகிறாங்க. இங்கே ரித்திகாவும் கபிலும் சேர்த்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்கே இந்திராணி டக்குன்னு ஒரு யோசனை தோணுது. ஐலியும் சிவாவையும் பார்த்தோன்னே ரித்திகாவையும் கபிலனையும் எந்திரிக்க சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் பூஜையிலேருந்து பாதியிலையும் எந்திரிக்க சொல்கிறீங்கன்னு எல்லாரும் கேட்க, இவங்களோட பெரியவங்க வந்துட்டு சிவாவும் ஐலியும் தான், அவங்க 2 பேர் தான் முதல்ல பூஜை பண்ணோம், அவங்க பண்ணிட்ட பிறகு இவங்க பண்ணட்டும், எந்திரிங்கன்னு சொல்கிறாங்க. என்னது இது, கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, யாருன்னு தெரியல, வீட்டுக்குள்ளே வந்து முடிச்சுங்க. சரி அவன் வந்துட்டு அப்பா பேர் தெரியாதவன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு கபிலனோட அப்பா ரொம்பவே ஒரு மாதிரி அப்செட் ஆகிறாரு. கபிலன் மீது வராங்க. இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவன் என்னோடய தம்பி தான். சரி அதை கூட விட்டுருங்க, ஐலி வந்து ரித்திகாவை விட பெரியவ தானே, அவள் தானே முதல்ல பூஜை பண்ணோம், அதை விட்டு சின்னவங்களுக்கு பண்ணால் எப்படி, நீங்கள் ஏந்திரிங்க முதல்ல வந்துட்டு அவங்க 2 பேரும் பண்ணிட்டோன்னு இந்திராணி சொல்ல, கோவமாக ரித்திகாவும் கபிலனும் எந்திரிச்சிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது.